எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இப்போ திடீர்னு நான் வெயிட் லாஸ் பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் இப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன். அதனால இத்தனை நாள் வீடியோ போடலை. நம்ம சக்ஸஸாக ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 மாதம் முயற்சியில் என்னுடைய 65 கிலோ வெயிட்ல இருந்து இப்போ ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டு முன்னாடியே போட்டா இருக்கும் பார்த்துருப்பீங்க. இதுக்காக நான் வந்து ஒரு நாளைக்கு என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிருவேன், என்ன ஒர்க் அவுட் பண்ணுவேன், எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும். இது வந்து பார்க்குற யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன ஃபுட்டு எடுத்துக்கிருவேன், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து நான் ரெகுலராக போடுறேன் பாருங்கள். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2லிருந்து 4 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணாவே நம்ம ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு வந்து நம்ம பட்னியாக இருக்கணும், ரொம்ப வந்து உடம்ப வருத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நல்லா வயிறு நிறைய சாப்பிடலாம், ஆனால் ஆரோக்கியமான உணவாக சாப்பிடணும். அதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னென்னலாம் எடுத்துக்கிட்டா நல்லது அப்படிங்கிறதையும் நான் அடுத்து வந்து போடுறேன். மெயினாக வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். அது வந்து 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து எனர்ஜி ட்ரிங்க் வந்து குடிக்கணும். காலையிலையும் சாயந்தரமும் டீக்கு பதிலாக எனர்ஜி ட்ரிங்க், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அப்புறம் மார்னிங்கு, அப்புறம் லஞ்சு, நைட்டுக்கு டின்னர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடணும், நான் எப்படி சாப்பிட்டேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ண மாதிரி உங்களையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை, ஆனால் ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கிடைக்காத பொருளெல்லாம் இல்லை, கிடைக்கிற பொருள் தான். கொஞ்சம் வந்து நம்ம ட்ரை பண்ணால் கிடைக்கும். அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து தான் அந்த பொருள் எல்லாமே கிடைக்கும். எனக்கு வந்து இங்கே டெல்லியில் கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஊர்லேருந்து வரப்பே வந்து இதெல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து பழைய வாழ்க்கைக்கு போய் பழைய உணவு முறைகளை சாப்பிட்டாலே வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இப்போ நவீன முறையில் வரக்கூடிய சில பொருட்களெல்லாம் விட்டுட்டு பழையபடி நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் என்ன சாப்பிட்டாங்களோ அதை சாப்பிட்டு தான் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணேன். நீங்களும் அதை வந்து கிடச்சிச்சின்னா, பெரும்பாலும் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு அது எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கவங்களுக்கும் கடைகளில் கிடைக்கும், கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டாலே போதும். நம்ம வயிறும் பார்த்திங்கன்னா நிறைஞ்சிரும், ஹெல்த்தியாகவும் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இப்போ நான் வெயிட் லாஸ் பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின்னால எவ்வளோ ப்ராப்ளம் வருமோ அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஒரே முடிவு வந்து வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் ஆன உடனே அவ்வளோ ப்ராப்ளமும் நம்மளை விட்டு போயிடும், இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அதுக்கு நான் வந்து ஒரு உதாரணம். எனக்கும் வந்து பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டு வந்து நான் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அது எல்லா பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துட்டு இப்போ வந்து நான் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் நல்லா தான் இருக்கேன். இன்னும் வந்து ஒரு 5 இல்லைனா 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் வந்து இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். நான் இத்தனை நாள் ஃபாலோ பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இத்தனை நாள் சொல்லலை. இப்போ எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்குற கொஸ்டினில் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதுக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறதோ இல்லைன்னா வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட்றது வைக்கிறது, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பணத்தை வந்து வேஸ்ட் ஆக்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஹெல்த்தியான முறையிலேயே வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுவோம். வீடியோவில் வந்து இதை வந்து நான் தனித்தனியாக வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள்.